ஹாய் ஹலோ, நான் உங்கள் ஜேடி குக்கிங் லேப். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கடலைப்பருப்பு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? வீடியோக்குள்ளே வாங்க. முதல்ல பீட்ரூட்டை நல்லா சின்னதாக அரிஞ்சு வச்சு கழுவி வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பையும் கழுவி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் அதில் வச்சு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரிஞ்சு வச்சு பீட்ரூட்டையும் கடலைப்பருப்பையும் அதில் போட்டு மூடி போட்டு 3 விசில் வேக வச்சுக்கோங்க. 3 விசிலுக்கு மேலே வேக வச்சிங்கன்னா பருப்பு குழஞ்சிடும், குழம்பு நல்லா இருக்காது. அதனால் நம்மளுக்கு 3 விசிலே போதுமானது. இறக்கி வச்சதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. அது வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. அதுவும் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். எண்ணெயிலே ஃப்ரை பண்ணோடனே தொக்காயிடும். தக்காளி தொக்கானதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் போட்டு வதக்கிட்டு நம்ம வேக வச்ச பீட்ரூட்டையும் பருப்பையும் அதில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதி வரட்டும்ன்ட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கணுன்னா எப்படின்னா தக்காளி தொக்கு பதத்துக்கு வரணும். நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சுக்கோங்க. சும்மா சுட சுட சாதம் வெடித்து அந்த சாதத்தை கூட அந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அப்படி ஒரு மனமாக இருக்கும். என்னுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதனா ரெசிபி வேணும்னா இதுக்கப்புறம் சமைக்க போகிறது உங்கள் விருப்பத்தோடு சமைக்கலான்னு நாங்கள் முடிவு எடுத்திருக்கோம். ஸோ வேறு எதனா ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த ரெசிப்பியை நாங்கள் உங்களுக்கு சமைச்சு காட்டுவோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல டேஸ்ட்டாக சுவையாக நாங்கள் உங்களுக்கு சமைச்சு காட்டுவோம். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதனா நம்ம விளாக்ஸ் அந்த மாதிரி வேறு எதனா போடணுன்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை சில கோவிலை சுற்றிக்காமல் நாங்கள் இருக்கிறது அரக்கோணம், எங்களுக்கு வந்து சோளிங்கரும் திருத்தணி கோவிலும் ரொம்ப ஃபேமஸான ஒரு இது. உங்களுக்கு திருத்தணி கோவிலும் சோளிங்கர் கோவிலும் பார்க்கணுன்னாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உடனே உங்களுக்கு நான் வீடியோ அப்டேட் பண்ணி காமிக்கிறேன். நீங்களும் வந்து அந்த முருகரோட தரிசனத்தையும் சோளிங்கர் கோவில் இருக்கிற அந்த கடவுளோட தரிசனத்தையும் நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாட்ச்